நம்ம முந்தின வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னாச்சுன்னா, அ நம்ம கோர்ஸ்ல எப்படிலாம் பிராக்டிஸ் அதிகமா பண்றோங்கிறத, இப்போ சில அதாவது நம்ம எப்படி நடத்துறத ஸ்டூடண்ட்ஸ் எப்படி அ இத பண்ணிடுறாங்க. ஆன்லைன்ல பண்றதுனால எப்படிங்கிற டவுட் கூட வரலாம். அதுக்காக இத பார்ப்போம். உதாரணத்துக்கு, இப்ப நம்ம ஒரு டைப்ப பார்ப்போம். நம்ம புக்க பொறுத்தவரைக்கும் சாப்டர் நம்பர் 11ல வந்து கேள்வி வார்த்தையோட எவர் சார்ந்து ஹூவர், வேறெவர், விச்செவர், வாட்டெவர் இத மாரி இது படிச்சிருப்போம். இப்ப நம்ம என்ன உதாரணத்துக்கு ஹூவர் கம்ஸ்னாச்சுன்னா யாரு வந்தாலும், ஹூவர் யூ மீட் நீ யார மீட் பண்ணாலும், விச்செவர் யூ பை நீ எத வாங்குனாலும், வாட்டெவர் யூ டூ என்ன செஞ்சாலும். அப்போ நமக்கு என்ன வருதுன்னாச்சுன்னா, கேள்வி வார்த்தை யார் வந்தாலும், போனாலும், சந்திச்சாலும், வாங்குனாலும்னு வருது. ஆனா, அதுக்கு முன்னால கம்பல்சரியா யார் வந்தாலும், யார, எத, என்ன செஞ்சாலும்ன்ட்டு கேள்வி வார்த்தையோட ஆலும்னு வந்ததுன்னா வாட்டெவர், வேறெவர், விச்செவர்ன்னு வரும். ஆனா, இதே சமயம் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாச்சுன்னா, நீ படிச்சாலும், அவன் வந்தாலும், நீ அவன மீட் பண்ணாலும், நீ அ நீ இந்த புக்க வாங்குனாலும், நீ இந்த ப்ராப்ளத்த ஆன்சர் பண்ணாலும், சால்வ் பண்ணாலும், ஏன்னா அப்படி சப்ஜெக்ட்டோட வரும்போது ஈவன் இஃப் படிச்சிருக்கோம். ஈவன் இஃப்ன்னு படிச்சிருக்கோம். கேள்வி வார்த்தையோட ஆலும், யார் வந்தாலும், எங்க போனாலும், நீ எத செஞ்சாலும்னு வந்தா மட்டும் தான் இது வந்து வேறெவர், விச்செவர்ங்கிறது தெரியும். சரி, வேறெவர், விச்செவர்ன்னு வந்துன்னா, மொத்தத்துல யூஸ் 2டே டைப் யூஸ் தான் இருக்கு. எங்க போனாலும், என்ன செஞ்சாலும்னு கேள்வி வார்த்தையோட ஆலும்னு வருது. இன்னொன்னு வந்து என்னாச்சுன்னா, நீ எங்கெல்லாம் போறியோ, இப்போ வந்து இந்த இடத்துல யாரெல்லாம் வாராங்களோ, விச்செவர் யூ பைன்னா யாரு நீ எத வாங்குனாலும்ங்கிற பொருளும் வரும். நீ எதெல்லாம் வாங்குறியோ, அப்போ நீ என்னெல்லாம் செய்றியோ, நீ எங்கெல்லாம் போறியோ, அப்போ கேள்வியத்தோட எல்லாம்ங்கிற பொருளும் வருது. இதுக்கு பதில் எல்லாம்ங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஆல்ன்னு தெரியும். அப்போ ஹூவர் கம்ஸ் அப்போக்கு பதில் ஹூ ஆல் கம் அல்லது வந்து விச் ஆல் யூ பை, வாட் ஆல் யூ டூ, வேர் ஆல் யூ கோ இப்படியும் சொல்லலாம். அப்ப 2 பொருளும் வருதுங்கிறத நம்ம கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னாச்சுன்னா, நம்ம வந்து ஒரு மேட்டர முதல்ல டீச் பண்ணிட்டு, அத எந்தெந்த வகையெல்லாம் ரிகலெக்ட் பண்ணி, அத டீப் மெமரி கொண்டு போணுமோ, அத நம்ம பண்றோம். உதாரணத்துக்கு, இப்ப நம்ம வந்து முதல்ல வந்து பிராக்டிஸ் ஆகுறதுக்காக சொன்னத ஞாபகம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக, நம்ம முதல்ல ஒவ்வொரு நாளும் அந்த டேல வந்து ரிவிஷன் எக்சர்சைஸா பார்த்துருந்தோம். அது ஒரு ஆள் கேட்டு பதில் சொல்ற மாரி இருக்கும். இப்போ வந்து என்னன்னா, பிக்சர் அதே மாரி இதா இருந்து பார்க்குறது. நெறைய டைப்லயும் பார்க்கும். ஸ்கிரீன்ஷாட் அப்படியெல்லாம் நெறைய பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ப்ராவர்ப்ல 1, 2, 3 ப்ராவர்போட பழமொழிய வந்து விளக்கம் அந்த மாரி தான் முன்னால தமிழ்ல எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ வந்து எ க்ளோஸ்ட் மவுத் கேட்சஸ் நோ ஃப்ளைஸ்ன்னு வருது. இப்போ இதுக்கு தமிழ்ல முதல்ல இங்கிலீஷ்ல சொல்ல முதல்ல என்ன மீனிங்ன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு இப்போ லிட்டரலா இது என்ன மீன் பண்ணுதுன்னா, அப்படின்னு இதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே பொருள்ல. இப்போ ஒவ்வொன்னா லிட்டரலானாக்கா லிட்டரல்லின்னு வந்துரும். இது என்ன மீன் பண்ணுதுன்னா, அப்ப இதுல வந்து வாட் திஸ் மீன்ஸ் இஸ் ஒரு லிசார்ட் மவுத்த ஓப்பன் பண்ணாட்டா அது வரைக்கும் உள்ள சொன்னா போதும். இஃப் எ லிசார்ட் டசன்ட் ஓப்பன் த மவுத் அது ஃப்ளைய கேட்ச் பண்ண முடியாது. இட் கான்ட் கேட்ச். இப்படி ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்க தமிழ்ல சொல்ற எபிலிட்டிய வளர்த்தாச்சுன்னா, மொத்தத்துல எவ்வளோ லென்த்துக்கு நீங்க 1/2 மணி நேரம் இத சொல்ற வாய்ப்பு இருந்தா 1/2 மணி நேரத்துக்கு கன்டினியூஸா பேசுற அளவுக்கு எபிலிட்டி வந்துரும். இது நம்ம ரெப்பரேட்டிவ் பிராக்டிஸ்ல வந்து அது ஈஸியாவே கொண்டு வந்துரும். அதனால இத நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ இன்னொரு ப்ராவர்ப பார்த்தோம்னாச்சுன்னா, ப்ராவர்ப் 2ன்னு பார்க்கலாம். எ பேட் இன் ஹேண்ட் இஸ் ஒர்த் 2 பேட்ஸ் இன் த புஷ். இப்ப அதே மாரி இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம கையில ஒரு பேட் இருந்தா, இப்ப நம்ம ஏற்கனவே ஆண் வந்தா இஃப் தூக்கி போடுங்கன்னு நம்ம ஏற்கனவே பல முறையா டீச் பண்ணிட்டோம். அப்போ வந்து இஃப் வி ஹேவ் எ பேட் இன் த ஹேண்ட் அது புஷ்ல உள்ளது இஸ் ஈக்குவல் டூ 2 பேட்ஸ் இன் த புஷ். இப்போ வந்து இப்போ கையில ஒரு பேட வச்சுக்கிட்டா நம்ம ஏற்கனவே வித் பார்க்கிறோம். வித் 1 பேட் இன் ஹேண்ட். அப்போ இத மாரி மெத்தட்ல பண்ணும் பொழுது, நம்மளால சொல்ல முடியாது எதுவுமே இல்லங்கிற அளவுக்கு வந்துரும். இப்போ நம்ம வந்து WC10 வெட்சார்ட் 10ல வந்து மேல வந்து எல்லாம் குடுத்துருக்கோம்னு டெய்லர், லாயர் ப்ரொஃபஷனோட நேம் வந்து குடுத்துருக்கோம். அப்போ இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இவங்கள பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ண தெரிஞ்சதுனாலே நமக்கு வந்து அந்த எப்படி டிஸ்கஸ் பண்றதுங்கிறது தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு டெய்லர் ஆச்சுன்னா, ஹூ இஸ் எ டெய்லர்? அப்போ ஒன் ஹூ ஸ்டிச்சஸ் த கிளாத் அல்லது ஹூ அல்லது ஹூ இந்த எந்த மெத்தட்னாலும் சொல்ல முடியும். என்னென்ன பாசிபிலிட்டி இதே மாரி இது வந்து நெறைய இத சொல்லும்போது நம்ம அதுல உள்ள அந்தந்த சாப்டர் நடத்தின பிறகு இத இமிடியேட்டா அதுக்கப்புறம் பார்த்தோம்னாச்சுன்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இப்போ வந்து இந்த மாரி இப்படி எல்லாமே. இப்போ வந்து ஐ திங்க் தட் அக்கார்டிங் டூ மீ, இன் மை ஒப்பீனியன் இது ஜெனரலா சொல்ற எபிலிட்டிய வளர்த்துரும். திங்கிங் தட் இப்போ வந்து அவன் நெனச்சுக்கிட்டு அந்த பொருள் வரும். நம்ம வேட்சாட் 10ல வந்து
பார்த்தோம். ப்ரொஃபஷனல் நேம் ப்ரொஃபஷனல்ஸ பார்த்தோம். டீட்டெயில் பார்த்தோம். இப்போ இதே ஒரு திங்ஸ் இப்போ இப்போ ரேடியோ, செல்ஃபோன், டைரி, கால்குலேட்டர்ன்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு வகையான ரிலேட்டிவ் கிளாஸ் எல்லாத்துக்கும் உள்ள ரிவிஷன் தான். நம்ம அவுட்லைனா இப்போ என்ன பார்த்தோங்கிறத மட்டும் சொல்லப் போறோம். இப்போ வாட் இஸ் ரேடியோ? அப்போ வந்து என்ன ரேடியோனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ரேடியோ இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல இன் விச் வி கேன் லிசன் டு மியூசிக். அப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். வாட் எவர் வேற வச்சு ஆரம்பிக்கும். வெதர் ஆர் நாட் நோயிங் நாட் டுவெண்ட்டி இதெல்லாம் நடத்தப்ப நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரி வருங்கிறனால இதை பண்ணும் பொழுது எவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸையும் சொல்லி நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னாச்சுன்னா இந்த பிளேசஸ் பார்க்கும் இந்த சார்ட்ல. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஆட்டோ ஸ்டாண்டு அந்த மாதிரி வச்சிடறோம். வாட் இஸ் அப்போ வந்து என்னென்ன பிளேஸ் வரும்போது என்ன வருங்கிறது நம்ம டேட்டா எல்லாமே ரிலேட்டிவ் கிளாஸ் உள்ள ரிவிஷனாக வரும். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் இஸ் த பிளேஸ். அங்கே என்னாச்சுன்னா வேர். அந்த மாதிரி ரிலேட்டிவ் கிளாஸ் வரும்போது தேர்னு சொல்லலாம், வேர் அதை சொல்லுவோம். அது என்னங்கிற டீட்டெயிலாக ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அதனால ஈஸியாக இருக்கும். அது அங்கே இருந்து என்னாச்சுன்னா ஃப்ரம் வேர். அதில் என்னாச்சுன்னா அதுலங்கிறது இன்விச் அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவோம். அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ற அளவுக்கு வரும் பொழுது ஸ்டாண்டர்ட் சென்டென்ஸாவே மாறிடும். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து என்னன்னாச்சுன்னா ப்ராவர்பை வந்து எப்படி பார்த்தோம்னாச்சுன்னா அதாவது நமக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே தானா ஆகிற மாதிரி நம்ம அதை பார்த்து நம்ம இங்கிலீஷ்ல 2 பார்ட்னருக்குள்ள அவங்க ஒவ்வொரு பார்ட்னரும் அவங்களுக்குள்ள சொல்ற மாதிரி அமைச்சிருப்போம். அது வந்து எப்போ என்னாச்சுன்னா அதை பார்த்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ற மெத்தடு இப்படி வரும். ஆனா எல்லாத்துலயும் பார்த்து தான் பண்ண முடியுங்கிறது வராது. இப்ப சில இதை காதால கேட்டாலும் நமக்கு பண்ண தெரியணும். நம்ம நம்ம எதை காதால கேட்கமோ அது வரணும். உதாரணத்துக்கு இது வந்து எப்படி வரும்னாச்சுன்னா இது வந்து நம்ம ரிவிஷன் சார்ட் மாதிரி வந்துடும். எ மேன் இஸ் நோன் பை த கம்பெனி ஹி கீப்ஸ். ஒரு மனுஷனை பார்க்கணும்னா அவனுக்கு என்ன கம்பெனியில் இருக்கானோ அதை வச்சு யாருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்கள வச்சு டிசைட் பண்ணலான்னு. அப்போ முன்னால் நம்ம பார்த்ததான் அது நம்ம வேர்ட்ஸை பார்த்து பண்ணதுனால இப்போ வந்து இது வந்து என்னன்னாச்சுன்னா கிளாஸ்ல உள்ள இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் முதல் சென்டென்ஸை கொடுத்தாங்க. இப்போ ஒரு பர்சனோட கேரக்டர் தெரியணும்னா அப்படின்னு அவங்க சொன்னா அது வரைக்கும் தான் சொல்லுவாங்க. எதுவரை இந்த டாட் வருது அது வரைக்கும் நீங்களா பார்த்தா அதை பார்த்து விடுங்க. இது வந்து என்னன்னா ஒரு கேரக்டர் தெரியணும்னா இந்த ஆணு வேலை இஃப் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இஃப் இஃப் வி ஷுட் நோ த கேரக்டர் ஆஃப் த பர்சன் அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் அண்ட் கேரக்டரை பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ தே வில் சே சி ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர். இந்த ஆன்சர் வந்து புக் இருக்கும், ஃபைலில் இருக்கும். நீங்கள் கரெக்டாக சொல்றீங்களா செக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நம்ம என்னன்னா நம்ம கண்ணால பார்த்து பண்றதை இப்ப காதால கேட்டு பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ நம்ம என்னாச்சுன்னா அது ஒரு எபிலிட்டியா வளர்க்கும். அதான் நோக்கம். அடுத்து இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிக்சர் சார்ட். பிக்சர் சார்ட்டுங்கிறது என்னன்னாச்சுன்னா ஒவ்வொரு பார்ட்னர் செட்டுக்கும் அவங்க 2 பேர் அந்த பார்ட்னருக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிக்சர் சார்ட்டை கையில் கொடுத்துருவோம். அந்த 2 பார்ட்னருக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சார்ட் இருக்கலாம். ஒருத்தர் இந்த படம் இருக்கலாம், இன்னொரு படம் இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும் அதை பார்த்துட்டு நம்ம இந்த கீழே வேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஐ டவுட், அக்கார்டிங் டு மீ, வெதர் இந்த மாதிரி இதை வச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் முதல்ல உதாரணம் ஐ டவுட்னு ஒரு ஆள் ஆரம்பிக்கணும். அப்போ இதை நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோம். நம்ம நடத்துற பிறகு பண்றதுனால ஈஸியா இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு ஐ டவுட் வெதர் ஹி கேன் ரீட் த பேப்பர் ப்ராப்பர்லி பிகாஸ் இட் சீம்ஸ் ஹீஸ் வித்வுட் த கிளாஸ். அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அக்கார்டிங் டு மீ தீஸ் ஆர் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி. நமக்கு என்ன தமிழ்ல என்ன கற்பனை பண்ணுவீங்களோ அது சொல்லிட வேண்டியதான். இதோட என்ன ஸ்பெஷாலிட்டி என்னாச்சுன்னா இப்போ நம்ம இந்த ஹிண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஹிண்ட்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஒரு பேஜ்ல உள்ள இது எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது நம்ம ஹோல் சிலபஸே கவர் ஆகிற மாதிரி நம்ம இதை கொடுத்துருப்போம். அதனால எல்லா ரிவிஷனுக்கும் ஒரு ரிவிஷன் இதே மாதிரி ஒரு 5-6 சார்ட் இருக்குன்னாச்சுன்னா 5-6 சார்ட்டையும் நம்ம பார்த்தோம்னா மொத்த சிலபஸே தரவாயிரும். அப்ப நம்ம பார்த்த உடனே சொல்றேன். இப்போ இது என்ன இந்த மாதிரி பிக்சர் சார்ட்டுங்கிறது என்னன்னா நம்ம கண்ணு முன்னால ஆட்கள் இருக்கிற மாதிரி அல்ல கண்ணு முன்னால இது நடக்கிற மாதிரி. அப்போ இதை நம்ம வந்து டைரக்டா இதை இங்கிலீஷ் சொல்ல முடிஞ்சதுன்னா நம்ம கண்ணு முன்னால நடக்கிற எதையுமே பண்ண முடியுங்கிறத உணரலாம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னாச்சுன்னா இதுவும் ஒரு வகையான வேர்ட்ஸ். அதாவது இந்த கொஸ்டின் ஒரு டயலாக் 2 பேர் பார்ட்னருக்குள்ள நீங்க டயலாக் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா நம்ம அதை ஓனையும் தமிழே சொல்லிக்கிட்டு டைரக்டா இங்கிலீஷ் இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்லேஷனாகவே போயிட்டு இருக்கும். அதனால என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கை மட்டும் நம்ம கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு இது ஒரு டயலாக் செட். முதல் இது வந்து ஒரு டயலாக் செட்டோட அடுத்தது இன்னொரு செட்டோட ஸ்டார்டிங். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் டிட் யூ டூ லாஸ்ட் நைட்னு இப்போ வந்து நீங்க ஆன்சர் பண்ணீங்க. இல்லை உங்க ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ற கொஸ்டினா இருக்கணும். நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ வந்து எஸ்டர்டே ஐ வாட்ச் டிவிங்கெல்லாம் என்ன உடனே என்ன ஆச்சுன்னா மேக்சிமம் இது மாதிரி டயலாக்லாம்
பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியான மெத்தடாலஜி எப்படின்னாச்சுன்னா, கேள்வி என்ன கேட்காங்களோ, அதுல இருந்தே பதில ட்ரை பண்ணுங்க கிடைச்சிரும். முதல் இத மட்டும் நீங்க கெஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு டிவி பார்த்தேன்னா, டிவில என்ன பார்த்தேன்னு நீங்க கேட்கலாம். அடுத்தால எப்படி இருந்துச்சு? என்ன பார்த்த? படம் பார்த்தியா? எங்கேயோ வெளிய போனியா? எதுல போன? இப்படி நீ இந்த இடத்துக்கு போயிருக்கியா? உங்க ஓன் கருத்து எல்லாமே சேர்த்து பண்ணலாம். இதுலலாம் டயலாக் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் டயலாக் டைரக்ட்டா தமிழ் இல்லாம தான் இது வரும். தமிழே இல்லாம டைரக்ட்டா இந்த ஸ்டார்ட்டிங்க மட்டும் வச்சுட்டு பண்ற எபிலிட்டி வளர்ந்துரும். இப்போ இது நம்ம இன்னொரு டைப் ஆஃப் சார்ட். இப்போ நரேஷனை பத்தி உதாரணத்துக்கு வாட் யூ ரெட் இன் பேப்பர் ஆர் மேகசின்னு இருக்கும். அப்போ அன்னைக்கு பேப்பர் ஏதாவது பார்த்துருப்பீங்களா, அதை பத்தி இன்னைக்கு என்ன பார்த்தேன், இந்த நியூஸை பார்த்தாங்கன்னா அதற்குள்ள உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றது, அதை உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுது. அது மாதிரி ஹவ் யூ காட் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னாச்சுன்னா அதுக்கு எடுத்த ஸ்டெப்பு, அதுக்கு போன ப்ரொசீஜர், என்னெல்லாம் மீட் பண்ணீங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்ற மாதிரி இது அமையும். இப்போ இந்த இதில் வந்து எப்படின்னாச்சுன்னா டாபிக் சில இதை கொடுத்துருவோம். டாபிக் வந்து நம்ம என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த டாப்பிக்கில் நம்மளால் 2 நிமிஷம் ஓனாக பேச தெரியணும். எக்ஸ்டெம்பரரி ஸ்பீச்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அதை வச்சு பேச தெரியணும். அது வேற ஈஸி தான். இப்போ ஓவர் டீங்னா என்ன, அதனால என்ன, நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிடாட்டா என்ன ஆகும், அதில் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், இப்படியே வந்து அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒன்று. இதை இன்னொரு டைப்பாகவும் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னாச்சுன்னா இப்போ உங்களுக்குள்ளே உங்க மனசுல தோன்றத அப்படியே நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க. இதே சமயம் இன்னொரு டைப்புக்கு என்ன பண்ணுவோம்னாச்சுன்னா, நம்ம பண்ண நினைக்கிறத தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது. இப்போ ஒரு டாபிக் குடுத்தாச்சுன்னா, நம்ம இது வந்து இந்த பிராக்டிஸ்ல வந்து என்ன செய்ய சொல்லுவோம்னாச்சுன்னா, ஒரு கடைசி ஒரு 4, 5 நாளைக்கு இப்படி இருக்கும். இப்போ டாபிக்க குடுத்துட்டு, அந்த கிளாஸ் நான் ஒரு 4 செஷன்ல இப்ப 40 பேர் இருக்காங்கன்னா, யாராவது ஒரு ஆள் மட்டும் முதல்ல டாபிக்க சூஸ் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு தமிழ்ல சொல்லணும். ஆனா, ஃபுல்லா சொல்ல முடியும். ஒவ்வொரு சென்டென்ஸா சொல்ல சொல்ல மற்ற எல்லாரும் ரிமைனிங் கிளாஸ்ல உள்ள எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஓவர் ஈட்டிங்னால அதை நல்லாச்சுன்னா பை அல்லது பிகாஸ் ஆஃப் படிச்சிருக்கோம். அப்போ பை ஓவர் ஈட்டிங் அல்லது பிகாஸ் ஆஃப் ஓவர் ஈட்டிங் நமக்கு நிறைய ட்ரபிள் வரும். வி வில் கெட் எ லாட் ஆஃப் ட்ரபிள். அப்போ இதை மாதிரி நம்ம ஒருத்தர் சொல்ல சொல்ல அதை சொல்ற மாதிரி வரும். இப்போ நம்ம சில இதில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா சில ஒரு ஆள் வந்து தமிழ் ஹிந்தியில சொல்ல அதுக்கு டைரக்டா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தமிழ். அதே மாதிரி இது வந்து ஒருத்தர் சொல்றத அப்படியே இங்கிலீஷ்ல சொல்ற எபிலிட்டி வரும். இதனால என்ன ப்ராக்டிஸ் கிடைக்கும்னாச்சுன்னா, நம்ம நினைக்கிறத நம்ம படிச்சக்குள்ளே பார்க்கணும். இப்போ அடுத்தவங்க என்ன தமிழ்ல சொன்னாலும் நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற அளவுக்கு வந்துரும். ஆனா அதே சமயம் நீங்க வந்து வொக்காபுலரிக்கு திணறலாம். வொக்காபுலரி திணறதுக்கு வந்து நீங்க அதை எப்படி சமாளிக்கலாம்னாச்சுன்னா, இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி ஒண்ணு வச்சுக்கணும். இந்த ஒண்ணு வச்சுக்கிட்டு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதாவது ஸ்ட்ரக்சர யூஸ் பண்றதுக்கு பிரச்சனையே வரக்கூடாது. வரவும் செய்யாது. இதுதான் அத ப்ரூவ் பண்றதுக்கு இது உதவும். இந்த எபிலிட்டி வந்துட்டாலே நம்மளால எல்லாமே சால்வ் பண்ண முடியும். இப்போ கோர்ஸோட இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஒரு ஸ்போக்கன் கிளப்னு ஃபார்ம் பண்ணிடுவோம். அதாவது கிளாஸ்ல பாய்ஸ்க்கு ஒரு ஸ்போக்கன் கிளப்பு, அதே மாதிரி ஃபோன் கிளப் அது சொல்லப்போனா. நேர்லயும் பேசிக்கலாம், நம்ம ஃபோன்ல பேசுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன எபிலிட்டி வரும்னாச்சுன்னா, இப்போ நீங்க வந்து கிளாஸ் நடக்கும்போது மட்டும் இல்ல. அத நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணது, என்னெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாங்கிறதுக்கு க்ளூ நம்ம கிளாஸ்ல லெக்சராவே குடுத்துருவோம். உங்களுக்கு பாயிண்ட்ஸா என்ன எடுத்துக்கணும், ஹிண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். இப்ப அத வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னா, டெய்லி ஒரு ஆள்ட்டயாவது ஒரு பார்ட்னர்ட்ட நீங்க ஒரே ஆள்ட்ட பேசிட்டு இருந்தா நமக்கு போர் அடிச்சிரும். மாத்தி மாத்தி நீங்க பண்ணும் பொழுது யார்ட்டனாலும் இங்கிலீஷ்ல பேசுற எபிலிட்டி வந்துரும். ஏன்னா நம்ம முதல்லயே நம்ம வெளியாட்கள்ட்ட பேசும்பொழுது ஒரு தயக்கம் இருக்கும். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளங்கும்போது ஓரளவுக்கு அப்ப இத ஒரு கன்டினியூஸா ஒரு கொஞ்சம் பீரியடுக்கு பண்ணீங்கன்னாச்சுன்னா, இங்கிலீஷ்ல பேசுறதுங்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லாம ரொம்ப ஈஸியாவே மாறிரும். இப்ப இத நீங்க வந்து அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வழியில நம்ம வந்து லாங்குவேஜ் லெவல ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.